யோ என்ன பண்ற? மிக்சிங். ஏதாவது சொல்லிட்டு போறேன். என்ன சரக்கு என்ஜாய் பண்ணி அடிக்கிறியா? ஏப்பா அப்படித்தானே சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி மர்டர் பண்ணிருக்கியா இல்லையா நீ? மர்டர் பண்ணிருக்கியா இல்லையா? சின்ன வயசுல பண்ணது. அடியா குடிப்பா. யோ 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 ஐயா சொல்லுப்பா, யார பண்ணு சொல்லு. சொல்லு, ரணிலே போடலாம். ஏரியா போன் வரணும்ல. சொல்லுமா. ஆமா வாய்க்கு வாட்டமா கேப்பியேன்னு தேங்காய் அரைச்சு போட்டு மீன் குழம்பு வச்சுக்கிறேன். சரி வேற டைமுக்கு சாப்பிடாத வீட்டுக்கு வந்துடுறியா? மணி 12 லவ் மேட்ரு பஞ்சாயத்து. எப்போ வருவ? 1 hour ஆகும். 1 hour ஆகுமா? சுகர் பேஷண்ட் மாமா நீ. டேய் சுகர் ஓவர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கேர எங்கனா போய் சொரியுப்பா. ஐயோ பொண்ணுக்கு அப்ப காலில் ஊந்தாவிடான். நான் என்ன பண்றது? நிறைய பேர் மச்சான் நான் பார்க்காம யார் பார்ப்பாங்க? சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குதா? அதே மாதிரியே ஊர் பிரச்சனை கவனிச்சுன்னு உன் சுகர் பிரச்சனை விட்டுரு. ஐயோ அச்சி பாய் மூடு. உன்ன சுகர் விட ஊன் தொல்லை பெருசாக்குதா? வாயில குத்தி விடு. வரேன் நம்ம என்ன அப்படியே ஆட்டா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையாண்ணா? பசங்க நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன்னாச்சு. டேய் வந்துட்டானடா. வந்தாச்சாச்சு. எப்பா சாமி வணக்கம். பார்சல் கோட்டருடன் ஆடும் கோழியும் சேர்த்து பிரித்த சுருட்டுடன் உனக்கு நான் தருவேன். எப்பா என்ன மட்டும் காப்பாத்துறா சாமி. வணக்கம். பாசன்முகா ஏதாவது பிரச்சனை மட்டும் என்னாச்சு பார்க்கணும்னு தோணுதுல. ஆமா உன் பொண்ணு கூட எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ண வந்துட்டானா? எங்கிறான்? தோ இருக்கானே அவன் தான். என்னாச்சு? என்னடா ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான்? ஆமாண்ணாச்சி பையன் ஒரு மாதிரி முறுக்கில் தான் நிற்கிறான். அது அவங்கள பற்றி அவனுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுதா சின்ன பையன் இப்படி நிற்க மாட்டான். தெரிவு எடுத்து ஷூர். சூப்பர். ஒன் மோர் போய்க்கிறேன் என்னாச்சு? காதுல ஏதோ கருமத்தை மாட்டேங்கிறான். போய் அவரா முதல்ல. எப்படி இருக்கீங்க? தெரியுமாடா உனக்கு என்ன? உங்களுக்கு தெரியாம எப்படியானாச்சு? ஏரியாவில் நீங்க தான் பெரிய மாஸ் ஆச்சு. வெளியேரியா பசங்க கூட நம்மள தெரியுதா? உங்களை தெரியாம இந்த ஏரியாவில் ஒருத்தனை இருக்க விட்டுருவானாச்சு. சண்முகம் உட்காருப்பா. 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் நம்ம பையன் தான். என்னாச்சு? 10 நிமிஷத்துல பஞ்சாயத்து முடிஞ்சாலும் வீட்டுக்கு போற டிராவலிங் டைம் 20 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி சுகர் டேப்லெட் போடணும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேசாதீங்க. க்ளோஸ். அண்ணாச்சி டீ. ஹெல்த் அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி என்ன காரியம் பண்ண போறீங்க? அண்ணாச்சி சொன்ன கேளு. ஹெல்த் அண்ணாச்சி. இப்படா சாப்பிட்ற நேரத்தில் டீ கொண்டு பா. எங்கடா இருந்த? கூடவே தானே இருந்தேன். டேய் உட்கார்றா. டேய் என்னடா பண்ணா? வணக்கம் வைக்கிறேன் அண்ணாச்சி. இவ்வளோ கீழே அறிவி வைக்கிறான். டேய் உட்கார்றா. பின்னாடி போங்களடா பயப்படான்ல அவன். சரி. தம்பி மரியாதைன்றது வத்தி பிடிக்குது. ஐயோ ஒயின் ஷாப்ல வத்தி பிடிக்கலையா? ஓ அடிக்கூடாதோ? நான் செயின் ஸ்மோகரு. நான் உன வெளியே போய் வச்சுக்கிறேன். என்ன என்ன தம்பி கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் மாதிரி இல்லாம திமிர்த்தனம் பண்ற?
இந்த திமிரில் தான் பொண்ணு பின்னாடி சுத்தியா? அண்ணாச்சி நீங்க நினைக்கிற மாதிரி சிக்னல் வீக்கான் லவ்லாம் இல்ல. நம்ம டவர் ஸ்ட்ராங், மேட்டர் ஃபிக்ஸ்ட். நான் அங்கிள் சொல்ல நீங்க யாரா அங்கிள்? யாரா அங்கிள்? கொன்னுடுவேன். காமெடி பண்ணி யாரா உட்கார். அங்கிள்? சண்முகம். அங்கிள் சொல்வியா? டேய், உட்காரியா? அங்கிள் சொல்லிட்டா என்னாச்சு? நான் முடிச்சுத்தரேன், நான் உனக்கு சொன்னேன்ல. உட்காரு. அவ்வளோ பெரிய மனுஷன் நமக்கா பேச வந்துக்கிறாப்ல, அவரு முன்னாடியே தொகுறீங்களே. அவரு தொக்கா இல்ல கேக்குறேன், அந்த ஆளு பழைய தக்காளி தொக்கான்னு. டேய் என்னடா? பின்ன என்னாச்சு? நான் குமுதாவண்ட எப்ப என் லவ் சொன்னேன், இந்த ஆள் வந்து எப்ப உங்களாட சொல்லுதாப்ல? நான் 6வது படிக்கும் போது குமுதாவண்ட லவ் சொல்லிட்டேன். அப்போ அது 8வது பர்சன் இருந்துச்சு. உன்னை விட 2 வயசு பெரிய பொண்ணாட லவ் பண்ண நீ? ஏஜ்ல நம்ம தான், எஜுகேஷன்ல குமுதா. ஓ குமுதா மனசுல இந்த அளவுக்கு படிப்பு நிக்கல. இருந்தாலும் உள்ளியே அப்படியே ஆச்சு புடிச்சு 8வது வரைக்கும் வந்துட்டேன். அது பண்டுக்கு பிடிச்சி ஏன் வீட்டில் ஒருத்தர் படிச்சு ஆவாதம்மா? கரெக்ட் தானே? அதான் ஆச்சு. எஜுகேஷனை ஃபாலோ பண்ண விட்டு அப்படியே குமுதா ஃபாலோ பண்ணேன். அங்கிள் காண்டாயி உங்களை ஃபாலோ பண்ணிட்டேன். பிச்சிருவேன் நாச்சி. இவர் மாதிரிலாம் சும்மா வெத்தா வரல. குமுதாவோட எல்லா மேட்டர் ஃபோட்டோ செல்ஃபோனில் இருக்குது. மேட்ரு போட்டோவா? யோ என்னயா? ஐயோ ஏன் பொண்ணு அப்படியெல்லாம் இருக்காதா என்னாச்சு? இருக்குதே. ஏய் சண்முகம், ஒரு 5 நிமிஷம் இல்லை, போட்டோ டெலீட் பண்ணி நான் கூப்பிட்றேன். என்னாச்சு? நான் பார்த்துக்கிறேன் போ. நாச்சி இந்த போட்டோ எடுக்க சொல்ல எனக்கு செம்ம அல்லு. ஏய் யோ அவன் வேற அல்லுக்கு இல்லுங்கிறான். போயவல் தூக்கின்னு போங்கடா. சொன்னார்கள் நீ போ, நான் அவரை பார்த்துக்கிறேன். நம்பாதீங்க ராஜி. நான் சொல்றேன்ல, பார்த்துக்கிறேனே. போமா. கிட்டோ எங்கப்பா? நாச்சி அப்படியே கொஞ்சம் ஸ்லைடு லெஃப்ட் இப்படி இப்படி. அந்த கேப்பக்குள்ள பண்றான் வாரா. நாச்சி பர்சனல் நாச்சி போ சொல்லுங்க. போடா போங்கடா. இப்போ எவ்வளோ பெரிய மனுஷன் சொல்லிட்டு போ. சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பா காட்டுப்பா. ஒரு நிமிஷம் பா. குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரே எதிர பார்த்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. போச்சா போயிடுச்சுல. இதே குமுதா காலேஜ் போக சொல்ல இது அப்படியே ரிட்டர்ன். அது நம்ம என்ன வேலை? நம்ம அப்படியே அங்கேயே அப்படியே அப்படியே எத்தனை நேரம் வேண்டிதான். மெயின் போட்டோ குமுதா கோலம் போட சொல்ல பின்னால் தெரியுது அவங்க அம்மாவோட காலு எடுக்கலையே. நேரத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான். இங்க கவனிச்சிங்களா? குமுதா ஸ்லீவ்ஸ்ல எப்படி இருக்கா? 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன். 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்றேன் நான். வரலாற்றுறது இப்போ நிறுத்திட்டேன். ஆனால் இன்னும் ஆடினது பத்தியா சுகரு. இந்த பாரு உன் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் விட்டுரு. என்னதான் இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. ஐயா அது என்னத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு வாழ போகுது? ஏன் ஸ்ட்ரைட்டா நம்ம வீடு தான். ஏன்னா எங்க வீடு தானே எதிர் வீடு. அதானே ஈஸி. பாத்தீங்களா என்னாச்சு? உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்னு. இவன்லாம் ஸ்கூலுக்கே போனதில்லை, ஆனா காலேஜுக்கு போறான் என் பொண்ணை ஃபாலோ பண்றதுக்காக. பொண்ணை பெத்தா மட்டும் போதுமா? அது எங்க போதுவதும் பார்க்க வேணாம். வேணாம் வேணும். என் பின்னாடி வராத. அதான் கூடவே வரேன்னு. நான் 8வது படிக்கும் போது நீ வேணான்னு சொல்லிட்டேன்ல. நான் 6வது படிக்கும்போது நீ ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. என்ன நின்ட்ட? உனக்கு மொட்டை மாடிக்கு வந்து மூஞ்சி காட்டும் போதே சீனு சொல்லிட்டு வந்துட்டேன்ல. டக்குன்னு பைப் பிடிச்சி கீழே இறங்கி வந்து மறுபடியும் முன்னாடி வந்து என் மூஞ்ச காட்டல. அதான் எங்க அம்மா செருப்பு காட்டினாங்க. அன்னியே உன் காலேஜ் வந்து அவ்வளோ ஆயிட்டு சோற அசால்ட்டா தாண்டி உன் கிளாஸ் ரூம் வாசல்ல ஸ்டைலா நிகழா. அடச்சே, அதுக்கு தான் பிரின்சிபல் கிட்ட சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டல. அப்பவும் உள்காயத்தை உள்ளே வச்சுக்கின்னு வெளியே வந்து உனக்கு பட்டோஸ் தரல. நான் வாங்கினேனா அழவிட ஆம்பளை பிள்ளை அழவிட. கூடா லவ்ல வாங்குறது மேட்டர் இல்லைம்மா, அப்படியே தூக்கி கொடுக்கணும். கொடுக்குறியா? புரியுதா? குமுதா ஃப்ரெண்ட்ஸுங்க கேவலம் நினைக்கிறாங்க சொல்லிச்சே தவிர அது கேவலம் நினைக்கிறேன்னு சொல்ல பாத்தீங்களா? ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க அவனை.
இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்கெலாம் நான் வர்றதே இல்லை. லோ சுகர் வேற வந்த டீயும் ஆனால் அனுப்பிச்சிட்டிங்க. ஏய் சுபா மஞ்சி குமார், அவன் அங்க இருக்கா அண்ணாச்சி. அவன் எங்கடா போய் எங்க உக்காந்தா? ஏய் சுமார் மூஞ்சி குமாரே, அவ்வளோதான். அண்ணாச்சி விரல வேகமா ஆடுது. உன்னை மிரட்டினேன்டா நான். கண்ணு கூட சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிடலாமா? டேய் சாப்பிட வாடா விட்ட. விட மாட்டான் அண்ணாச்சி, விடவே மாட்டான். சாப்பிட விட மாட்டான், தூங்க விட மாட்டான். காலையில எந்திரிச்சு இந்த கருமம் பிடிச்சவ மூச்சில தான் முடிக்கணும் அண்ணாச்சி. அண்ணாச்சி இவரு காலைல எத்தனை மணிக்கு கேளுங்களேன், 7 மணிக்கு வந்துச்சு ஏனோ தானு வாக்கிங் போயிடுவாரு. ஆனால் நமக்கு காலங்குது 5 மணி. குமுதா எந்திரிச்சு கோலம் போடுற டைம். எங்கே எந்திரிச்சு பல்வலிக்கு மூஞ்ச கொள்ள லேட்டானு சொல்லிட்டு அவன் முன்னாடி அப்படியே பப்பரப்பான்னு போய் நிற்பேன். குமுதா குட் மார்னிங். நான் தண்ணெலாம் தெளிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். நீ ஸ்ட்ரைட்டாக புல்லேருந்து ஆரம்பி. நமக்கு என்ன கமான். சிட்டிங்கே ஸ்டைல் ஆகுது. ஐயோ 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 ஐயோ. ஓ அப்படியே வருதா? நான் கூட லெஃப்ட்ல இருந்து அப்படியே போயிடு நினைச்சேன். குமுதா எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ வைக்கிற ஒவ்வொரு புள்ளிங்க அர்த்தம் இருக்கு குமுதா. யாராவது நீ நான் பார்த்துக்கிறேன். லேசா சிரிக்கலாம், ஃபோட்டோ நல்லா வரும். குமார் குமுதா குமார் குமுதா குமுதா குமார் மிஸ்ஸஸ் குமுதா குமார் 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 குமுதா நெத்தில கோலம் இது பாரு. இன்னாடா ஆச்சு பாரு. இங்க இங்க இந்தாண்ட. ஐயோ குமுதா இந்த கண்ணு ரப்ப இருக்குல்ல, ரப்ப 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 அந்த அங்க. ஐயோ நானே அசிங்க பத்தி இருந்தா லுங்கிய தோச்சுக்கொள்ளு. போதுமா போ. குமுதா உனக்கு என் மேல கோவம் இல்லையே? இல்ல. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி. என்னையா வாசிக்கிறான் ஏதோ? ஆமாண்ணாச்சி, தம்பி சாங் போறாப்புல, நாங்களாம் யூரின் போட்டு வந்துடும். பாய்ஸ் ஓகே. அவனை சாங்குன்னு ஆரம்பிச்சு சா வச்சிரும் உன்னை. ஒன்றும் இல்லை ஊசி குத்துற மாதிரி தான் இருக்கும். சரியாடா? ஓவர் ஆயிட்டாப்ல. பிடிச்சிட்டாரா தோனி? கிரவுட்ல நின்னு கஷ்டப்பட்டு கூலிங் பியர் வாங்குறவன் தாண்டா தெரியும் அதோட வலி. இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறா? அதான் பாட்டில் வழியிலையாமா? அதானே. ஏய் ஆம்பளை இருந்தா டாஸ்மாக்ல கூலிங் பியர் வாங்கடா பாத்துடலாம். தலைவா என்ன தலைவா இது? பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கிறாரு, பொறுகி மாதிரி ஒரு சட்டை மேல கைய வைக்கிற. என்ன கதை இது? ஓ தலைவா, ப்ளூ தலைவா, ரோஸ் தலைவா, குண்டு போ தலைவா. ஒரு மர்டர்ல இருந்து தப்பிச்சிட்டேன். ஓ தலைவா, சாரி பாஸ், சாரி பாஸ். இல்ல தலைவா, பேங்க் ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. நீங்க எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி லோக்கல் பார்லாம் வர்றீங்க? காஸ்மோ ஜிம்காரன் போலாமா தலைவா? ஒரு இடம் ஒன்று அட்வான்ஸ் ஆச்சு, அதான் தலைவா காலையில போட்டுட்டே இருக்கிறோம். வாய அப்படியே லைட்டா போட்டு போலாம். அப்படியா? போட்டு தான் தெளிவா வரும். போட்டீங்களா? அப்ப நாங்க பாத்துக்கிறோம். தலைவா எந்த பேங்க்ல வேலை பாக்குறேன்? பெட்ரோல் பேங்க். சூப்பர் தலைவா. தலைவா ஈசானி முடியல் நீவர் தலைவா, அக்னி முடியல் நாவகரன் தலைவா. தலைவா என்ன சாப்பிடுற? ஒரு ஃபுல்லு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏந்திருங்க, இங்க எல்லாம் தூங்க கூடாதுங்க. ஹலோ தலைவா, தலைவனை சென்டர் பண்ணி கார்னர்லாம் கிளியர் பண்ணிட்டு நீ கிளம்பு தலைவா. தலைவனை நாங்க தட்டி தூங்குறோம்.
அவனுங்களே பாதாள பயிரை மாதிரி இருக்கானுங்க. அவனுங்கிட்ட போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்டா சரக்கு அடிச்சாதான் கோத்தே காட்ட முடியுது. நீ ஊத்து மச்சி, கொய்யாக்கா சாப்பிட்டா ஸ்மெல் வராது. சைடிஸே சாப்பிடல போல தெரியும் தலைவா. அதான் தலைவன் சீக்கிரம் சாஞ்சிருக்கிறான். அப்படியா? அந்த ஆபாயில அப்படியே சொருவு தலைவா. டீப்பா சொருவு. சைடிஸ் சாப்பிடுங்க, சாப்பிட்டா செட் ஆயிரும். செட் ஆனா பிட் ஆயிடுங்க தலைவா. சைடிஸ் சாப்பிடுங்க தலைவா. தலைவா உள்வாங்கிங்க தலைவா. தலைவா சாப்பிட்டுருக்காப்புல தலைவா. அப்பனா ஓகே. சாஸ்ல சிந்திருக்காப்புல. ஒருவேளை சிக்கன் பக்கோடால சாஸ் தொட்டு சாப்பிடும்போது ஸ்லிப் ஆயிட்டு இருக்குமோ? தலைவா என்ன தலைவா? இன் பண்ணிட்டானுங்க தலைவா. என்ன தலைவா சொல்ற? ஆமா தலைவா, ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டானுங்க தலைவா. ஐயோ தலைவா, ஏன் தலைவா கைய உள்ள விட்ட? கைராக வேற பட்டிருக்குமே தலைவா. நீ மட்டும் என்ன தலைவா வாயில ஆபாய் எடுத்து வச்சு அப்பனா இல்ல? அப்ப நான் வாயை பொத்திட்டேன், நீ கத்தியால குத்திட்டியா தலைவா? சைலண்டா கிளம்பு தலைவா. சீக்கிரம் தலைவா. எங்க போலாம் தலைவா? எழுத்த பார்ல பாத்துக்கலாம் தலைவா. வா தலைவா. இந்த மேட்டரை இப்படியே விட்டுலாம் தலைவா. காலையில இருந்து கடைக்கடையா குடிக்கிறோம், திருப்தியே இல்லையே தலைவா. தலைவா நல்லவங்க எங்க இருக்காங்க தலைவா? ஆபீசர்ஸ் தலைவா, ஜென்டில்மேன்ஸ் தலைவா, ஜென்டில்மேன்ஸ் தலைவா. நாங்க எங்க போனாலும் நீங்க உள்ள இருக்கீங்களே தலைவா. உள்ள இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா தலைவா? தலைவா நீங்க நல்லவங்கன்றதுனால உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் தலைவா. ஏத்தா போல அண்ணாச்சி ஒயின் ஷாப்ல ஒருத்தனை மட்டை பண்ணி சட்டை போட்டு வச்சுக்கிறாங்க தலைவா. மறுபடியும் அந்த பக்கம் போயிட போற தலைவா. சேஸ் சேஸ். பட்டி இவங்களே போடலாமா? போடுறான்ல போடு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தம் பேப்பர்ல கைது போட்டு கிளம்பினே இரு. கையெழுத்து போடுறாச்சு பெரிய மனுஷன். இப்போ அது புரிஞ்சுத. அப்படியே கையெழுத்து போட்டு என் சாவுக்கு நீங்களும் உங்களுக்கு தான் காரணம் சொல்லி எழுதி வச்சுட்டு அப்படியே தூக்கு போடுறேன். நீங்களும் உங்களை ஜெயிலில் சந்தோஷமா இருக்கும். யோ என்ன இவன் இவன் லவ் பண்ணிட்டு நம்மள ஜெயிலுக்கு போக சொல்றான், அதுவும் உன் கூட. அவனுக்கு கிரிமினல் புத்தி என்னாச்சு? எடுங்க ஐயா. பொட்டாசி மாசம் உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறேன். பா பா என்னப்பா நம்ம எதிர்விட்டங்கள் புரட்டாசி மாசம் விரதம் பிடிக்கிறாரு, நீங்க சிகரெட்டை புச்சுனுங்களா? டேய் அவன் என்ன புடிச்சா எனக்கு என்னடா? ஏன் சிகரெட்டு நான் பிடிக்கிறேன். ஏன் பேச மாட்டேன்? உன்னெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்குன உங்க அப்பனே நடுவுட்ல மாட்டி தொங்க விட்ட. ஏன் ஐயோ அந்த ஆளுக்கு போட்டோ வச்சே, அதுல ஒரு பொட்டு வச்சே நீ. டேய் நான் எங்க அப்பனை மதிக்கிறது இருக்கட்டும், நீ என்னைக்காவது உங்க அப்பனை மச்சிக்கிறேடா? ஏன் உனக்கு பொட்டு வைக்குமா? டேய் அப்பா வண்ட என்ன வார்த்தைடா பேசி நிக்கிற? இன்னைக்கு நான் லீவு சார். நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல வந்து பாருங்க. இன்னைக்கு புட்டாசி விரதம், அதான் நான் வீட்டில் இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். அங்கிள் நான் கூப்பிட்றேன். இவங்க பொட்டாசி மாசம் அதுமா ரொம்ப நான்வெஜ்ஜா இருக்கிறாங்க. நான் நீ நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றேன். ஏய் நல்ல நாள் அதுமா ஏதாவது பிரச்சனை பண்ண தொலைச்சி விடுவேன் பண்ணவா. அப்போ ஒன்று பண்ணுங்க, பூஜை முடிஞ்ச உடனே குமுதா வண்ட படையல் குத்துட்றீங்களா? ஏங்க அந்த வெட்டி பை கிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? வாங்க போலாம். இருக்கு ஆண்டி அப்படியே ஸ்டேட் பேங்க் ஆபீஸ்ல ஏரியா விட்டு துரத்துறா இல்லையா? வெயிட்டிங். போய் காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு வச்சுட்டு. சரிங்க. காக்கா 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 கா. குமுதாமா காக்காக்கு சோறு வச்சிட்டாங்க, குமுதாமா காக்காக்கு சோறு வச்சிட்டாங்க. காக்காலாம் விடுங்க. காக்கா 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 குமுதாமா குமுதாமா கோயிந்தா. என்னம்மா காக்கா சாப்பிட்டுச்சா? எங்கங்க சாப்பிட விட்டா அந்த சுமார் மிஞ்சி குமார். அந்த குரங்கு போட்ட சத்தத்துல வந்த காக்கா எல்லாம் பறந்து போயிடுச்சு. காக்காலாம் சாப்பிட ஆரம்பிச்சியா? எல்லாம் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் குமுதா கொடுங்க. அவர் வாயை குடுத்துடுங்க. அதான் காக்காவே சொல்லிடுச்சுல, வந்து சாப்பாட்டை வை, காலையில இருந்து பசியில. சரிங்க. என்ன யோசனை? சாப்பிட வேண்டியதானம்மா.
ஒரு நிமிஷம் இருப்பா வரேன். எங்க எங்க போறா? குமுதா போற? இருமா. அவளுக்கு வைமா. குரங்க யாராவது காக்காவுக்கு வச்ச சாப்பாடு இப்படி தின்னுவாங்களா? மனுஷன் தின்னுவானே அந்த சோறை? நான் தின்ன. காக்கா சாப்பிட்டாதான் குமுதா சாப்பிடுவான்னு சொன்னாங்க. சரின்ட்டு குமுதா சாப்பிட்றத ஹெல்பிங் பண்ணேன். ஆனா குமுதா ஹாப்பி என்னாச்சு? டே போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குதுடா. டே விட்டுறா. நான் கூட குமுதாக்க உயிரெலாம் பணம் வச்சுக்கிறாச்சு. அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அட போயா, அதுக்கு ஏதாவது அவன் கதை சொல்லுவான். கார்த்திகை தீபம் குமுதா அவங்க வீட்டு வாசலில் அகல் உலகா அடின்னு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே சும்மா நாசமாக இருந்துச்சு. நான் நேராக எங்கள் அம்மாண்ட போய், அம்மா அம்மா குமுதா வீட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படிமா கம்முன்னு இருக்குதுன்னா எங்கள் அம்மா உம்முன்னு இருக்குது. என்னடா குமார் அந்த பொண்ணு மனசு ஒழிஞ்சிருமே அப்படின்னு ஐடியா பண்ணி அக்கம் பக்கத்து வீட்டுலாம் விளக்கலாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன். குமுதா ஹாப்பி என்னாச்சு? அண்ணாச்சி விளக்கெல்லாம் திருடிட்டு வந்திருக்கேன் அண்ணாச்சி. நம்ம வீட்டில் விளக்குறீங்களா 4 வீட்டில் ஃபியூஸ் விட்டுங்க தப்பு இல்லை அண்ணாச்சி. இவன் நம்ம ஃபீஸை பிடிக்கிறோம் போலக்குதா. அந்த குமுதா குமுதா நம்ம ஊரில் விளக்குல ஆயில் திரிலாம் போட்டு வச்சிட்டேன். நீ வந்து எடுத்து வச்சுக்க, சும்மா ஜகஜோதி அறியும் நம்ம ராய். ஏய் நான் ஏன்டா உன் வீட்டு வாசல்ல வந்து விளக்கேத்தணும்? நான் குமுதா எனக்கு அந்த ஃபியூச்சரில் எங்கள் வீட்டு நீ தானே வந்து விளக்கேற்ற போகிற. அதுக்கு அட்வான்ஸாக ஒரு 5 விளக்கு ஏற்றலாம்ல. ஒரு 4 3 எப்ப பார்த்தாலும் குமுதாவனே டார்ச்சர் கொடுத்துனுங்கற. நான் வேணா வந்து வந்து ஏத்தட்டுமா? உன்னை தள்ளியார வச்சு ஏத்துறேன். சரி குமுதா, நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே முறையா வரலாம் நினைக்கிறேன். கரெக்டா? நானும் அப்படியே வரேன். டாடி உன்னை கேட்டேன்னு சொல்லு, மேலே போட்டாதுண்ணா. குமுதா நீ வந்து விளக்கேற்றினாலும் பரவாயில்ல, சும்மா பாரு குமுதா பத்திக்கும். சும்மா பாரு சும்மா பவரா ஒரு பார்வை பாரு குமுதா பத்திக்கும். நீ பார்த்தா பச்சை தண்ணியை பத்திக்கும், அகல்வலுக்கு பார்த்தா தானே பாரு குமுதா. ஐயோ பவரா ஒரு பார்வை பத்தல குமுதா, நீ பாரு. எரியுது பாடுறானே. ஏ உழுதானா எரியுது பாரு. இன்னும் கொஞ்சம் பாரு. சாவு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏன். இப்ப எப்படிங்க இருக்கான்? இன்னாத்த சொல்றது? ஏமா குமுதா, நீயே அவனை நறுக்குன்னு 4 வாரத்தை நாக்க போடுங்கிற மாதிரி கேளுமா. ஐயா கேளு. வாக்குதா ஏய் அறிவு இருக்கா? பார்த்தல பேரண்ட்ஸ் எப்படி பதறாங்கன்னு. சூப்பர் குமுதா, நல்லதும் வலது கால எடுத்து வச்சு வந்துட்டேல. சும்மா அப்படி இது. குமுதா வா போலாம். ஐயா கிளம்பு. வண்டிங்க கை நடிச்சிட்டு போலாம்ல. நான் குமுதா இதுக்கு தான் வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்டியா? கை நினைனும் கால் நினைனுங்கிறாம. ஏய் என்னடி இதெல்லாம்? என்னம்மா முதுல எல்லாம் பிட்டு விழுதே? உங்க அப்பா 10 ரூபா தான்டா கொடுத்தாரு. 10 ரூபாய்க்கு 2 இலை தான் வந்துச்சு. இந்த சின்ன காயத்துக்கெல்லாம் இலையெல்லாம் வைக்க வேணாம் தான் சொன்னாங்க. நீ ஏதாவது சொல்வேன்னு இலைய வச்சா? கார்த்திகை தீபன்றதால குமுதா வீட்டில் எப்படி நிறைய இலை வாங்கியிருப்பாங்க. நீ என்ன பண்ற? அதுல குமுதா சாப்பிட்ட இலையா பார்த்து கழிவத்து முதுவை. ஏய் என்னடா என் முன்னாடி எச்சால பொறுக்க வைக்கிற நீ? பெரிய லாரி இவரு, பெத்த பையன் டீ காத்துல இருக்கிறேன். 10 ரூபா குத்துறல நீ. நீ போமா. பெத்த அப்பனையே மதிக்காதவன் எப்படி என்னாச்சு மற்றவங்க பேச்செல்லாம் கேட்பான். ஆனா குமுதா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. யோ இவன் என்ன ஆனா உன்னா குமுதா ஹாப்பின்னு சொல்லுங்கிறான். என்ன உன் பொண்ணுக்கு அவனுக்கு ஏதாவது? இவ பேரை கேட்டாலே என் பொண்ணு கோவப்படாச்சு. அந்த அளவுக்கு இந்த பையன் பண்ணியிருக்கான். ஓகே அகிலேஷ் பாய். என்ன குமுதா, பைக்கில் வரும்போது நிறையா பேசிட்டு வந்தீங்க. ஆனால் பைக் விட்டு இறங்கும்போது ஒன்றும் சொல்ல வெறும் பாய் அகிலேஷ் மட்டும் சொல்கிறீங்க. ஏன் வேற என்ன சொல்லணும்? வா அகிலேஷ், உள்ளேயே வந்து ஒரு காஃபி சாப்பிடுங்க அகிலேஷ்னு சொல்லக்கூடாதா? ஏய் பாண்டபா,
அவங்க வீட்டில் காஃபி சுமார் தான் இருக்கும். நீ என்ன பண்ற, அந்த முனை கடைக்கு போயிட்டு சுமார் முடிஞ்சு குமார் சொன்னாப்லன்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்ல டிஎஸ் சாப்பிட்டு அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணிட்டு கிளம்பி போயினே இருக்கிறேன். வா அகிலேஷ், காஃபி சாப்பிடலாம். தேங்க்யூ. சட்னி இது தலைவலி. நான் சும்மா கோச்சுடா, சும்மா கோச்சுடா. டெட்லி காஃபி கும்ஸ். இந்த நாள் என் லைஃப்லயே மறக்க முடியாத நாள். ஏய் பாத்து. நோ பெயின் நோ கெயின். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போன உடனே என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. ஐயோ ஏன் பை நான் எப்படி நம்ம டிசைன் டோண்டு புலமா. ஏய் நண்டே பா, இருடா நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. தம்பி எதுக்குப்பா அந்த போர்க்கி கூட வீண் பிரச்சனை? பேசாம கிளம்பிருங்க. குமுதா ஆட்டோ ஆட்டோ. அகிலேஷ் முதல்ல இந்த ஆட்டோல ஏறு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கும்ஸ் நீ கூட காலேஜ்ல நான் ஒரு பெரிய ரவுடிங்கிறத மறந்துட்டேல. நான் குமுதா ரவுடிங் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஐயோ தம்பி அவனை பார்த்தா பொறி மாதிரி இது, எதுக்கு வம்பு? வா வந்து ஆட்டோல ஏறு. நீ ஓரமா நின்னு ஃபைட்டை வேடிக்கை பாருடா. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஏண்டா ரோஸ் மில்க் குமுதாவும் அங்கிளும் சொன்னாங்க போல. ஏன்னா குமுதா வந்து சீன் போட வந்த அந்த அக்கா யாருன்னே தெரியல பாவம். அதாங்க வாய்ஸ் மட்டும் இருக்குது அப்பயும் போல. அந்த ஆடகாரன் இந்த ஏரியாவே கிடையாது, அவன் சொல்றான் அப்பயும் போல. சம்பந்தம் வாயா வெளிய, சம்பந்தம் வாயா வெளியனா. என்ன இருந்தாலும் சம்மந்தம் இல்லாத கத்திட்டு இருக்கான் பையன். குமுதா சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டனா? டே குமாரே, என்னையா பிள்ளை பெத்து வச்சிருக்க? என் வீட்டுக்கு எவன் வந்தா அந்த பொறுக்கிக்கு என்னய்யா? டே குமாரே, எங்கடா போயிட்டா? கண்ட பண்டிகைலாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. இப்படி பேசி ஆற பாத்து பண்ணி காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. ஏய் என்னடா ஊடுகாரே கொஞ்சம் கூட மரியாதை பேசி நிக்கறாரே. காட்டெருமை மாதிரி இருக்கிறவன் வீட்டுக்காரே என் வீட்டுக்கார பண்ணிட்டாரு. அது சரியா? காட்டெருமையா? அத பத்தி நானே கவலைப்படல, நீ என்னத்துக்கு கவலைப்படுற? என்னடா பிள்ளை பெத்து வச்சிருக்க? குடிகார பையன். அவன மட்டும் யோகியா இல்லாத பேசாத, மரியாதை கட்டுங்க. வளங்க வாடா. ஏய் உன் குண்டு போஸ் தெரியல எனக்கு. ஏய் சாமான் குடி போய் ஸ்கூல். ஏய் அச்சி நிறுத்துங்க. பாத்திர சாமான் தான் கிடக்குது. ஏய் ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இப்படி மாறி மாறி சண்டை போட்டிங்கன்னா எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைக்க மாட்டா? இல்ல குமுதா, நாளைக்கு நம்ம ரெண்டும் ஜோட ஒன்னா போகும்போது சங்கோஜமா இருக்காது. ஊரை கூட்டுறா. அங்கிளை கூட்டு உள்ள போமா. நீ வா குமுதா. அம்மா அந்த ஆளை கூட்டு உள்ள போ. ஏய் நீ வாடி அப்புறம் பார்க்கல. செல்லம் போடா. அங்கிள் குமுதா கூட்டு உள்ள போடுங்க. நான் யாருன்னு காட்டுறா உனக்கு? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. ஆனா குமுதா ஹாப்பியா நாச்சி. யோ முதல்ல உன் பொண்ணுக்கு போன போடியா. அவன் என்னடா நான் உன்னை அமுதா ஹாப்பின்றான். இல்ல குமுதா 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 அதான் ஹாப்பின்றான். எனக்கு டவுட் ஆகுதியா முதல்ல? என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்ல என்னாச்சு. அப்ப போனை போடு. இவன் சொல்றதெல்லாம் கேட்டு எதுக்கு என்னாச்சு என் பொண்ணுக்கு போனை போடணும்? அவன் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் பொழுது. நீ என்ன பண்ற, உன் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. பஞ்சாயத்து முடிஞ்சது, வா போலாம். சூப்பர் அண்ணாச்சி, செம்ம தீர்ப்பு. ஐயோ போதீங்க அண்ணாச்சி ப்ளீஸ், இதோ போனை போடுறேன். ஹலோ நான் தாம்மா அண்ணாச்சி பேசுறேன். மா மளிகை கடையில இருந்து அண்ணாச்சி பேசுறாருமா. யோ என்னயா மளிகை கடை அண்ணாச்சி? அவன் சொல்றது கரெக்டா? ஐயோ ஏதோ தப்பு நடந்துட்டேன் அண்ணாச்சி. நான் பேசுறேன். என்னடா இது? ஏ குமுதா என்னமா பண்ணிருக்க? நம்ம அண்ணாச்சியை போய் மளிகை கடை அண்ணாச்சின்னு சொல்லியிருக்க. அவர் பெரிய தாதாமா. குமார் போய் விஷயமா ஒருத்தர் போறேன்னு சொன்னார்ல, அவர் தாமா அவரு. சாரிப்பா, அவருன்னு எனக்கு தெரியாது. சரிம்மா அண்ணாச்சிட்ட கொடுக்குறேன், ஒழுங்கா பேசு. அண்ணாச்சி குமுதா. என்னவா குமுதா? யோ நீ வேற அண்ணாச்சி, சாப்பிட்டு பேசலாம் அண்ணாச்சி. உங்களுக்கு வேற இப்போ அப்போ இழுத்துனுக்குது. இப்போ அப்போனுக்குதா? அட போங்கயா ப்ளீஸ் பேசுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி பேசுங்க அண்ணாச்சி. யோ
இல்ல பாடி வீக்கு ப்ளீஸ் அண்ணாச்சி. எம்மாடி நான் தான்மா பேசுகிறேன். சொல்லுங்க அண்ணாச்சி. அதான் இவன் பேர் என்னப்பா? கொக்குமாரா பங்குமாரா? சுமார் மூஞ்சி குமார் அண்ணாச்சி. அதான் அது சுமார் மூஞ்சி குமார். அவன் உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானாம்மா? அண்ணாச்சி ஸ்பீக்கர் ஃபோன்ல போட்டு எல்லாத்தையும் சபையில் பேசிருங்க அண்ணாச்சி. இல்லாட்டி இந்த படுபாவி குமுதா ஹாப்பின்னு திரும்பவும் ஆரம்பிச்சிருவான். எம்மாடி நான் ஸ்பீக்கரில் போடுறேன், பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி பேசிடுமா. அதான் சரி. சரிங்க அண்ணாச்சி. ஏப்பா எல்லாம் கேட்டுங்கப்பா. குமுதா நான் தான், தைரியமா பேசுமா. குமுதா நம்ம அண்ணாச்சிமா, தைரியமா சொல்லு. நான் தான் சவுண்டு சங்கர் பேசுகிறேன் தெரியும்ல. அண்ணாச்சி சுவர் பேசுன்றா சீக்கிரம் பேசு. யோ என்ன உன் பொண்ணு கொஞ்சம் கூட மறைய தெரியல. இவ்வளோ நேரம் பேசுகிறேன், பேச மாட்டேன். ஆமா அண்ணாச்சி, அந்த வளர்த்த விதம் அப்படி. அப்படியா? லைன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி, திரும்பவும் போட்டு தரேன் ப்ளீஸ். என்ன நினைச்சிட்டு மனசுல அண்ணாச்சிட்ட இப்ப போனை கொடுப்பேன், நீ ஒழுங்கா பேசுற. இல்லப்பா பேசுங்க அண்ணாச்சி. மா இங்க பாருமா, சுகர் பேஷண்ட் டைப் 2 நான். சீக்கிரம் சாப்பிடணும். ஃபோன்ல பேச ஒழுங்கா பேசணும், புரியுதா? ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. சீக்கிரம் பேசு. அர்ச்சி பேசு. ஏய் நம்ம அண்ணாச்சிமா, தைரியமா பேசிருமா. பேசு. நான் தான் சவுண்டு சங்கர் பேசுகிறேன் தெரியும்ல. அண்ணாச்சி ஏங்க நான் எதா இருந்தாலும் கட்டிக்கு போறவன் நான் இங்க இருக்கிறேன். அது ஒரு மாதிரி கூச்சு மாதிரியாதா? நல்லா பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. உன் பொண்ணுங்க அவன் தான் கரெக்ட், நம்மள விடுங்க. நாங்க அண்ணாச்சி சாரி அண்ணாச்சி, போன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி. லாஸ்ட் சான்ஸ் அண்ணாச்சி ப்ளீஸ். ஹலோ. ஏ குமுதா என்னம்மா நீ? அண்ணாச்சி எவ்வளவு பெரிய மனுஷன், நமக்காக பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏமா பேச மாட்டேங்கிற? பா அந்த ஆள் தான் பேசுமா பேசுமான்னு போனை கட் பண்ணிட்டே இருக்கான். பாவி சண்டாளம், எனக்கு காலில் விட வச்சுட்டேடா. அண்ணாச்சி நீங்க தான் போனை கட் பண்றீங்களா? நானா? ஆமா அண்ணாச்சி. அந்த பட்டன் தானே அம்முண்ணா? அதான் அண்ணாச்சி கட் ஆயிடுச்சு. அட போயா, உன் பொண்ணு தெரியல போனும் தெரியல, நான் என்ன பண்றது? நானே ஸ்பீக்கர் போன்ல போட்டுறேன் அண்ணாச்சி. சொல்லு. என்ன அண்ணாச்சி சொல்லணும்? சுமார் மூஞ்சி குமாரே கல்யாணம் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்லு, அப்படியே நாங்களும் கிளம்பிட்டு சொல்லு. ஐயோ அவன் பொறுக்கி அண்ணாச்சி. லவ்வுக்கும் ஈவ்டீசிங்க்கும் வித்தியாசம் தெரியாம ரொம்ப டார்ச்சர் பண்றான் அண்ணாச்சி. காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் என் பின்னால ஒரு டாபர் மேன் இருக்கிற மாதிரியே இருப்பான் அண்ணாச்சி. அவனால எங்க வீட்டு நிம்மதியா போச்சு அண்ணாச்சி. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி யூஸே இல்லாம போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணாச்சி. அவனை மார்க்கால் வாங்குங்க அண்ணாச்சி. ஹலோ, அது என்னமோ என்னை பற்றி பர்சனலாக பேசுங்க, அதை போய் கேட்டுறீங்க. அது நேற்று ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட வாசல் வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபீலிங் இருக்கு தானே செய்யும். இது ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டிங்கன்னா நல்லதாகவே சொல்லும். அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போகிறோம், அந்த சத்தத்தை கேட்குறியாம்மா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்போதான்டா குமுதா ஹாப்பி. மூஞ்சி கிஞ்சிலாம் வச்சுப்பேன், உன் தம்பிக்கு விட்டானா வாயில எட்டு வாத. தலைவா எங்க தலைவா? நல்லவங்கள காணுமே தலைவா. என்ன தலைவா பண்றது? ஒரு ஆஃப் போடலாமா தலைவா? முதல்ல போனை போடலாம் தலைவா. போடு. தலைவா ஃப்ரீயா இருக்கீங்களா தலைவா? யோ யார் நீ? தலைவா பேப்பர்ல வர மேட்டர் பண்ணிட்டாங்க தலைவா. பேப்பர்ல வர மேட்டர்னா என்ன அது? தலைவா சைலண்ட் மேட்டர் பண்ணிட்டாங்க தலைவா. யோ இவன் நம்பர் நோட் பண்ணியா? உன உள்ளத்து போட்டு மிதிக்கனியா? ராஸ்கல் படுப்பு. ஐயோ தலைவா, ஏத்தாப்புல அண்ணாச்சி வாங்கிட்டாப்புல மர்டர் பண்ணிட்டாங்க தலைவா. டேய் கிளம்பிடலாம்டா. ஒண்ணுமே தெரியல. என்னடா கண்ணாடி போடு, புடலையில போடு. என் புது கண்ணாடி குடுறா. 10 ரூபா கண்ணாடி வாங்கிட்டு டேய், இந்த சுமார் மூஞ்சி குமார பஞ்சாயத்து பண்ண கூட்டு வந்து பிரச்சனை பண்ணி அடிச்சிட்டீங்களா? இதே சுமார் மூஞ்சி குமார் அடிச்சு வந்து பிரச்சனை பண்ணடா. இது வரைக்கும் குமார் ஆப்பி தான்டா பார்த்துருக்கீங்க, இனிமே தான்டா குமார் ஆப்பியை பாய போறீங்க. பாடுறா 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 பாடுறா. நவரா
சார் நான் அஷ்டாங்க செமையாக அஷ்டாங்க சட்டெல்லாம் கிஞ்சிச்சு எப்போ திட்டு வருமா புரியுங்கண்ணா. ஹலோ பைக்கு பைக் பாய்மா பாய் பாய்மா பாய் குடா மொட்டை ஓகே சொல்லுவி ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் சொல்லுவி சொல்றமா யோ அசிங்கமா திட்டிட்டு போன கொடுத்துக்கலாம்ல. யோ நானே மர்டர் பண்ண மேட்டர் இந்த ஃபோனில் பேசலாம் குழப்பத்தில் இருக்கேன். நான் வேணா வாண்டிடா விட்டு போகிறேன், நீ பாட்டு எடுத்து கொடுக்குற லூசாயே நீ. உங்களக்காரம்பா ஐடியா கிங்குப்பா. இப்போ எதுக்கு நீ நல்லா சொக்கா போட்டா நைட்டு ஃபங்க்ஷன். சொல்லு ரோகிணி. எங்கங்க இருக்கீங்க? ஹலோ. இன்னைக்கும் குடிக்க போயிட்டீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா. என்ன? இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வர கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரே சத்தமாக இருக்கு, கொஞ்சம் சத்தமாக பேசேன். நான் கன்சீவ் ஆயிருக்கேங்க. என்னம்மா சொல்கிற? நிஜமாவா? உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இப்போ வந்துடுறேம்மா. இன்னைக்கும் அந்த கருமத்தை குடிச்சிட்டு வந்துடாதீங்க. இன்னியோட விட்டேன், அதெல்லாம் இனி தொட மாட்டேன். சரி சீக்கிரம் வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. 9 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். இப்போ ஒய்ஃப் கன்சீவ் இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல சூப்பர் சூப்பர் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். வேலைக்கெல்லாம் போகணும்னு சொல்லு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். முதல்ல போய் உங்க ஒய்ஃபை பாரு, சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கேன். இங்க பாரு. ஏய் இப்போதான் கணக்கு முடிச்சேன், அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. போயிட்டு ஒரு ஃபுல் எடுத்துரும் சீக்கிரம் சீக்கிரம். குமுதாவை கட் பண்ணி நம்ம பாட்டிக்கு போன போறியா? போடுப்பா. மர்டர் முடிஞ்சிச்சு, ரெடியா இரு. இனிமே இதுதான் நம்பரு. நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். எல்லாம் கரெக்ட் தான். தள்ளு தள்ளியா என்ன இந்த கண்டிஷன்ல இருக்கானுங்க? இவங்களை வச்சு நீ எப்படி என்கொயரி பண்றது? சார் இந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்க எல்லாரும் உண்மை பேசுவானுங்க. எவனும் போய் பேச மாட்டானுங்க சார். இவங்களை 4 பேரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர ஒரே பதில 4 வயசுல சொல்லுவானுங்க. நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சார் ஒய்ஃப் கன்சீவ் இருக்காங்க, இந்த அர்ஜென்ட்டாக போகணும் சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் 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 சார் ப்ளீஸ் சார்.
சார் இவங்க 4 பேரும் கொலையை நேரில் பார்த்தவனுங்க. கேளுங்க சார், கரெக்டாக சொல்லுவானுங்க. என்ன நடந்துச்சு? ஆள் எப்படி இருந்தா? ஹைட்டு சார், வெயிட்டு சார், ஒயிட்டு சார், டைட்டு சார். யோ நீ போய் ஓரமா உட்காரியா? வெளியே போய் உட்காரியான்னு சொல்றல. சார் எங்கேயாவது ஐட்டாங்கிற ஒயிட்டா இருப்பானா? கருப்பாக இருந்தானே. அவன் இவ்வளோ ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வெள்ளைன்னு சொல்ல முடியாது சார். ஹைட்டாக இருந்தானே. அவ்வளோ ஒரு ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு குள்ளன்னு சொல்ல முடியாது சார். பார்த்தியா பார்க்கலையா? அவனை பார்த்த மாதிரியா இருக்கு, பார்க்காத மாதிரியா இருக்கு. யோ அவனை கூட்டு ஜட்டியோட உள்ள உட்காரங்கயா. சார் ஜட்டி போடல சார், சார் ஜட்டி போடல சார், சார் 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 சத்தியமா ஜட்டி போடல சார். நமக்கு தெரியும், சொன்னா எவன் கேட்பான்? முடி. யோ சொல்லியா, கேட்க தான் நாங்கள் இருக்கோம். சார் உங்களால் ஒன்றும் நிமித்த முடியாது. ஏன்? செஞ்சது பழுத்த கை. என்னது? பெரிய ஆளு சார், உங்கள் வியாபாரம் செல்லுபடி ஆகாது. யோ சிட்டியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஐயா ஆக்ஷன் எடுப்பாரியா? நீ சொல்லியா? சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்லாம் கேட்கலாம் சார்? பண்ணுங்க சார், நமக்கு விட்னஸ் தானே முக்கியம். பண்ணு. சைடில் காது விடு சார். செஞ்சது பிரகாஷ் ராஜ் சார். என்னது பிரகாஷ் ராஜா? அட வில்ல பிரகாஷ் ராஜ் சார். அவங்க ஆளுங்க உள்ள வந்து சாமான பெட்டி போட்டு நறுக்கிட்டு போயிட்டானுங்க சார். அப்பால குரல் கொடுத்தா போல பிரகாஷ் ராஜ். நானும் மதுரைக்காரன் தான்டா சார். வாட்ஸ்அப்ல கில்லி போட ஓடிட்டு சார், அத்தப்பாத்துட்டு சொல்றேன் சார். யோ நீ முதல்ல வெளில போயா. சார் அவங்க கில்லி படம் பார்த்தா நான் என்ன சார் பண்ணுவேன்? வெளில போயா நீ முதல்ல. யோ பே. சொன்னா எவன் கேட்பான்? வா கமிஷன் சார், கொலை பண்ணவங்களாம் விட்டு ஏன் சார் எங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன ஆளுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு? இல்லை சார், நான் எவன் பண்ணாலும் எங்களுக்கு தெரியும். யோ மிதிக்க முடியலப்பா, நீ பாட்டுக்கு மாங்கு 4 கிலோமீட்டர் மிதிக்க விட்ற. நான் தான் புறப்படும் போதே கேட்டல, என்கிட்ட பைக் இருந்து எடுத்து வரட்டுமானு. ஏம்பா நீ தான் வண்டி இருக்குண்ணா, வண்டியாப்பா இது? இந்த காலத்தில் எவனோ சைக்கிள் மிதிப்பானா? யோ தெரியாது எனக்கு. பைக் எடுத்துன்னு வந்தால் நம்பர் பிளேட்டை பார்த்து போலீஸ் பிடிக்க மாட்டான். அதுதான் சைக்கிள், அதுவும் திருட்டு சைக்கிள். செம்ம மூளைப்பாணி, ஐடியா டிப்போ சாலா கேடி பண்ணி திருட்டு பண்ண முடியா? ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. நீங்கள் எவ்வளோ இவ்வளோ அழகா ஒரு அதே பாட்டு தானே பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நல்லா யோ நான் இது ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாவா? வெயிட் பண்ணுப்பா, அது புண்ணாகிற வரைக்கும் போனே எடுக்காது. பேபி, பட்டி பாபு பேசுறேன் பேபி. சொல்லுங்க பாபு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பேபி. நீட்டான டெத்து, நல்லா திருப்தியா இருந்தது பேபி. அந்த கண் என்ன சொல்லுச்சு? சாகும்போது அந்த கண் என்ன சொல்லுச்சு? கன்ல இல்லம்மா, கத்திதான். ஓ, கத்தியத்தை அப்படி ஷார்ப்பா வச்சோன்னு பாட்டி நல்லா கோஆபரேட் பண்ணி அப்படியே சாஃப்டா உள்வாங்கின போல அப்படியே ரைட் எடுத்து ஒரு யூட்டன் போட்டு பட்டுன்னு வெளில ஒரு விட்டேன். பாட்டி எந்த சவுண்டும் கொடுக்கல. இந்த கூட வந்தவன் தான் சும்மா வாயை பொத்திட்ட போல, சவுண்டே இல்லம்மா. சைலண்டான டெத்து. என்னம்மா அழுவுற? அழுதா பேபே, பேபே. ஏன் அழக்கூட உரிமை இல்லையா என் புருஷன் சாவுக்காக? கொலை பண்ண சொன்னதே நீதான். அது வேற. சோகம் இருக்கத்தானே செய்யும், என்ன இருந்தாலும் கொலை கூட பண்ண துணிஞ்சிட்டீங்களா பாபு ஏன் காதலுக்காக? பேபி, பேக் வாங்குற மாதிரி தெரியுது பேபி. இல்ல பாபு, ஏதோ ஒரு தூரதேசம், ஒத்த தென்னை மரம், ஓலை குடிசை, நாம 2 பேர் ஒன்னா ஒரு நாள் வாழ்ந்தா போதும். ஒரு நாள் இல்ல, என் கூட காலம் ஃபுல்லா வாழ்வான்னு தெரியும். நாங்க இப்ப வரோம். இப்ப வேணாம், இருட்டட்டும். இதுக்கு மேல என்னமா இருட்டுது? மிட் நைட் மீட் பண்ணலாம் பாபு. ஓகே பேபி, ஓகே பேபி. இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வெச்சிரேன். புரியா இருக்கறா? குடும்பம் பேசிட்டு இருக்கீங்க.
பேபி பேபி டார்லிங். பெயிட்ட ராஜேந்திரன் பேசுறேன். ராஜ் எனக்காகவா? தூர தேசத்துல என்னது தூர்தர்ஷனா? தூர தேசம் ராஜ். சூப்பர்மா. அப்படியே போமா, அப்படியே போமா. தூர தேசம் ஒத்த தென்னை மரம் ஓலை குடிசை. ஆமா ஓலை குடிசை வாழலாம். நல்ல தளம் போட்ட வீட்லயே வாழலாமா? நான் என்ன மத்தவங்க மாதிரி பட்டி பார்க்கறேனா? பெயிண்டர் ராஜேந்திரன் ஃபினிஷிங் டச் சூப்பரா கொடுப்பேன். அல்ததமா அல்ததமா. டிச்சுக்கு இன்னைக்கு இன்னொரு இடத்து கன்ஃபார்ம்டா டேய். அவங்க எப்படி இருக்காங்க சிஸ்டர்? ஹெவி பிளட் லாஸ்ங்க, ஹெமரேஜ். அர்ஜென்ட்டாக ஹெச்ஹெச் பாசிட்டிவ் பிளட் வேணும். ரொம்ப ரொம்ப ரேர் குரூப். அவங்க வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அவங்க ரிலேட்டிவா? எக்ஸ்கியூஸ் மீ. ரேணு ரேணு. அழறதுக்கோ உன்னை நான் திட்டுறதுக்கோ இது டைம் இல்லை. நீ பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோ. அந்த அந்த பிளட் குரூப் எப்படியாவது ட்ரை பண்ணி கொண்டு வா. பயமாக இருக்கு ரேணு. எல்லாம் என்னால் தான். இனிமே என்ன உனக்கு பிடிக்காதுல்ல? பாலா, நெகட்டிவாக எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ். இங்கே பாரு, என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். Don't lose hope, Bala. Everything's gonna be all right soon. Sorry, Renu. போன் ரிங் ஆகுது. கட் பண்ணியா? என்னாச்சு? வாலண்டரி டோனர்ஸ் யாருக்கும் பாம்பே பிளட் குரூப் கிடையாது. பிளட் பேங்க்லேயும் ஸ்டாக் இல்லை. 5 டோனர்ஸோடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 பேர் அன்அவைலபிள், ஒரு நம்பர் நாட் இன் யூஸ். ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறேன், ஆனால் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி உள்ள வையாது. கட் பண்ணுறாங்க. அந்த நம்பர் தெரியுங்களா? நான் கொஞ்சம் ட்ரை யா பண்ணுறேன். ஓகே மேடம் அப்படியே அட்ரஸும் கொடுத்துருங்க, நேராக போய் பார்த்துக்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. டேனியல் அண்ட் குமரவேல். தனியாருக்கு சொந்தமான பிரபல பார் ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் கொலை செய்யப்பட்டார். உங்க அண்ணன் சவுத் மெட்ராஸ் சிங்கத்தவே சாச்சிட்டானுங்களா? எங்க அண்ணன் சிங்கத்தை சாச்சிட்டானுங்களா? எங்க அண்ணன் சிங்கத்தை சாச்சிட்டானுங்களா? சிங்கத்துக்கு சங்குதி தானுங்களே. ஐயோ, இது தெரியாம சிறுத்தை சீட்டு விளையாடுது. பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே. பாக்கெட்ல காசு இருந்தா கொடுக்கடா. காசு குடுறா, காசு குடுறா. ஐயோ, முரட்டு சிங்கத்தை குருட்டு தரமா போட்டுட்டாங்களே. சிங்கத்துக்கு சில்லறையா விட்டுட்டானுங்களே. உயிரோடு இருக்கிறப்பவே எங்க அண்ணனுக்கு நான் காசு கொடுத்ததுலடா. செத்ததுக்கு அப்புறமா காசு கொடுக்க விடுங்கடா. ப்ளீஸ் ஹெல்ப்டா. பிரச்சனை அது கேக்குறேன். உனக்கு 5 பைசா கூட கொடுக்க முடியாத பாவியா போயிட்டேன். ஐயோ, தெய்வத்துக்கு காசு இல்லையே. இந்த செயின் ஓகேடா, இந்த செயின் ஓகேடா. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா. சிக்கவே திருத்திய தனியா வந்துச்சே. ஐயோ அண்ணா, அண்ணா காண்டா மிருகமே, காண்டா மிருகமே. சாரி மேடம். அண்ணா அண்ணா சிக்கவே. அண்ணா உங்க அண்ணனுக்கு பதிலா நீ செத்துறீங்களாடா? ஏய், பிளட் கிடைச்சதா? இல்லைடா, அது ஏதோ பாம்பே பிளட் குரூப்பா, ரொம்ப ரேராண்டா. மொத்தமே இங்கே 2 பேர்கிட்ட தான் அவைலபிளா. அதுலேயும் ஒருத்தர் நம்ம டோட்டலாக நாட் ரீச்சபிள்டா. ஆனால் 2 பேர் அட்ரஸையும் வாங்கிட்டான்டா. நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க 2 பேர் அட்ரஸும் போய் பார்த்துட்டு வந்துடும்டா. அந்த லேடி யாருங்க சேர்த்தது? நானும் அவரை தான் அட்மிட் பண்ணேன் சார். வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? வண்டி நம்பர் சார், அந்த ஸ்பாட்டில் நீங்களும் இருந்தீங்கல்ல? என்ன காயம் இது? சார், வண்டி நம்பர் கலப்பை நோட் பண்ணி வச்சுருக்கான். வந்தவொடனே கொடுத்துட்றேன் சார். நெக்லிஜென்ஸ் டிரைவிங் சார். இன்னும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன். நம்பரை கொடுத்தா தானே பையனை அரெஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் தேங்க்ஸ் குப்பையில் போடுமா? அந்த பொண்ணு மட்டும் பிழைக்கல, போலீஸ்ட்டு உண்மை சொல்லுவேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம், முதல்ல தூக்கல பொண்ணையா? சனிக்கிழமை யாராவது சாவடினா தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுங்களா?
இப்பெல்லாம் ட்ரங்க் அண்ட் ஆல் அவுட்னா ஆக்சிடென்ட் கேஸ் கிடையாது, தெரியும்ல? மர்டர் கேஸ். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். பாலா, நீ முதல்ல போய் அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஹலோ, என்ன எஸ்கேப்பா? சார், அந்த பிளட் குரூப் டோனரை தான் தேடி போறாங்க சார். அது வரைக்கும் இவருக்கு பதிலாக நான் இருக்கேன். ப்ளீஸ் பிலீவ் மீ. போ பாலா. பாலா போ. ரேணு, டோனரை கண்ட உடனே ஃபோன் பண்றேன். டேய் கட் பண்றான்டா. ஏய் நம்பர் குடா, நான் ட்ரை பண்றேன். அதான் கட் பண்றான்ல. நான் போட்டு ஒரு வேளை அவன் எடுத்தானா சொல்றான். 9841 20493. யோ குமுதா டார்ச்சர் தாங்க முடியலையா? பேசாம ஆஃப் பண்ணி வச்சிடலாம்பா. நான் போட்டா ஃபோன் ஆஃபே பண்ணிட்டான்டா. டேய் அவன் அட்ரஸ் தான் இருக்கே, போய் தேடலாம்டா. ஆமா, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்கு. ஆமாண்டா, டெய்லி குடி, நேரம் ரொம்ப நல்லாയിരിക്കും. இது ஒன்று வாடா. ஏய், நீ ഇവിടെ വരുന്നു? இன்னொரு பிளட் டோனர் ഇല്ലേ? അവനെ പോയി കാണு. நீ எங்கடா இருக்க? பகல் தான் வீடு, ஒரு ஐஸ் அக்கௌண்ட்ல தாயா தரமாட்டே போ. தல தல ஐயோ தல, என்ன தல ஃபோக்கஸ் அவுட் அடிக்கிற? லவ் மேட்ல குமுதா அவங்க அப்பா அண்ணாச்சி வச்சு அசிஸ்டன்ட். என்னது லவ் மேட்ரிக் ஆளு அசிஸ்டன்ட்ங்களா? மம்முனே இவனுங்களா இருப்பு. டேய் டேய் டேய், ஏன்டா கேடி ஏறி குதிக்கற? யோ லவ் மேட்ரியா? டேய் லூசே, திறந்த கேட்ட ஏன்டா ஏறி குதிக்கற? லவ் மேட்ரிக் அப்படியே குதிப்பாங்க. தல என்னாச்சு தல உனக்கு? என்னடா ஒரு வார்த்தை சொல்ல கூடாது? காலில் கூட கூட நான் போன தல. வழக்க போல உங்க அப்பா கேவலமா பேசி அம்சாப்புல. இப்போ என்ன பண்ணுறது தெரியல தல. அண்ணாச்சி தூக்கலாமா? ஏய் அண்ணாச்சி என்ன கொல்லையடா தூக்குறது. குமுதாக்கு ஃபோனை போட்டு சொம்பத்துல சொக்காய் குடிக்கிற மாதிரி பிடிச்சி என்னை அடிக்கணுமான்னு கேட்குறான்டா. அது குமுதா என்ன சொல்லியிருக்கு சொல்லு. கதறி இருக்குமே தல. போடா, இனிமா என்ன அடிக்கலன்னு கேட்குறாடா. ஐயோ குமுதா ஹாப்பின்னு வாழ்ந்தல்ல, என்ன அடிச்சா குமுதாவை ஹாப்பிட்டே. கேட்குற எத்தாலே தாங்க முடியல எத்தல. நீ எப்படி தாங்கிட? நான் என்னடா தாங்கினேன்? நான் அடி தெரியுமா வாயிலே அடிச்சிட்டானு. அவ சொன்னதுமே செத்துட்டு பாடிதான். ஏய் அண்ணனுக்கு ஒரு ஆஃப் அரேஞ்ச் பண்றான். பண்றா. இவன் பகலில் குடிச்சாலே நைட்டு வரைக்கும் போவோம். நைட்டில் ஆரம்பித்தான், ஐயோ பகலெல்லாம் பண்ணுறோம். ஏன் தல நீ இன்னுமா குடியல? ஃபோன் தோணுச்சுடா, அதை தேர்ந்தேன். கடையை முட்டானுங்க. நீ பண்றா. இல்ல இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தல. அன்டைம் ஆயிடுச்சா காலைல வேணா போய் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாமா? ஐடிங் டால்டா டப்பே. அண்ணன் ஒரு பிரச்சனைன்னு வந்துக்கிறேன், அப்படியே பேக் அடிக்கிற பத்தியா? உன் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போச்சே, அன்னைக்கு ஃபுல் நைட் உன் கூட உட்காந்து குடிக்கல. அன்னைக்கு ஃபுல் நைட் நீ குடிவே உட்காந்து குடிச்சதானே தங்கச்சி விட்டு ஓடி போச்சு. அவ ஓடி போனாடா, நான் ஓடி போனேனா? கூடவே நிக்கல. ஐயோ சரி, இப்போ என்னதான் பண்ணலாம் சொல்லு. லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டேன். ஐயா ஒரு ஆஃப் செக் கூல் ஆயிடுவேன். எங்க சொல்லு. ஃப்ரெண்டே லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல. ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆயிட்டாப்ல சார். ஏய் கணக்கு முடிச்சாச்சு, பாடா. தல சாருக்கு இல்லையா தல? ஏய் லவ் மேட்ரு நம்பி வந்துக்கிறேன், அவள்தான். வெள்ளக்காரன் நல்லா சரக்கு சாஞ்சிருப்பா, எனக்கு இல்லையாமா? நீ நல்லா தலை உள்ள விட்டு கேள்றா. இங்க பாரு, அப்படியே அப்படியே கேளு, அப்படியே கேளு. லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல. ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆயிட்டாப்ல. கடைக்குள்ளே வரானவன். அவனை ஷட்டரோட சேர்த்து நசுக்கடா.